வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மெதுவடை செய்கிறதுக்காண்டி தேவையான அளவு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மல்லி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நல்லா சின்னதாக நறுக்கி அதுவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் கையில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டுட்டு நம்ம பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அதனால எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியை யூஸ் பண்ணி நான் மெதுவடை ரெடி பண்ணிக்கிறேன். மெதுவடை செஞ்சுட்டு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச நம்ம மெதுவடையை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சட்டியில் மெதுவடை ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கரண்டியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு மெதுவடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.